கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் 1920களில் வெளிவந்த எழுத்தாளர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் சரித்திர நாவலான விலாசவதி என்ற நாவலை காண உள்ளோம். தமிழ் வாசகர்களின் நாடியை பிடித்து பார்த்து அறிந்து எழுதியவர்களில் காலத்தில் முதன்மையானவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். இவர் ரெய்னால்ட்ஸ் போன்ற ஆங்கில நாவலாசிரியர்களின் கதைகளை தழுவி எழுதியதோடு நின்றுவிடாமல் தமிழ்நாட்டின் சமகால சமுதாயத்தை சித்தரிக்கும் பல நாவல்களையும் இவர் எழுதியுள்ளார். அதிகாரம் 9. சோமசுந்தர சோழகர் தமக்கு பின்னால் காண்டாவனம் ஜமீன்தாருடைய ஆட்கள் தொடர்ந்து வருகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டார். ஆகையால் தாம் எவ்வித தந்திரம் செய்து பகைவரை வெல்லலாம் என்ற யோசனை செய்த வண்ணம் தமது குதிரையை முடுக்கி விடுத்துக்கொண்டு முன்னால் சென்றார். அவர் பத்ரகாளி கோவிலிலிருந்து புறப்பட்ட பிறகு கால்நாழிகை நேரத்தில் அதிவேகமாக பாய்ந்து போய் முன்னால் சென்ற மகாராணியின் பரிவாரங்களை அடைந்தார். விலாசவதி தேவியின் சமீபத்தை அடைந்த இலங்கை வீரர் வணக்கமாக குனிந்து அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு மகாராணியிடம் தங்களுக்கு ஏற்பட்ட அபாயம் அடியோடு சுத்தமாக விலகவில்லை, அது இன்னமும் இருந்து வருகிறது, ஆகையால் தாங்கள் மெதுவாக போகாமல் நிரம்பவும் வேகமாக போக வேண்டும் என்று எச்சரித்துவிட்டு பின்தங்காமல் தமது குதிரையை ஊக்கி வேகமாக விடுத்துக்கொண்டு முன்னால் போய்விட்டார். அவரது சொற்களை கேட்ட மகாராணியும் மற்றவர்களும் ஒரே காலத்தில் தம் குதிரைகளை இடித்து முடுக்கி விட்டுக்கொண்டு ஒரே பாய்ச்சலாக முன்னுக்கு பாயத் தொடங்கினர். அவர்களை விட்டு முன்னால் சென்ற இலங்கை வீரர் சிறிது தூரத்திற்கப்பால் பாட்டையில் இருந்த ஒரு பழைய பாலத்தண்டை நின்று கொண்டிருந்தார். மகாராணியும் அவளது பரிஜனங்களும் அந்த பாலத்தை அடைந்த காலத்தில் இலங்கை வீரர்கள் அவர்களை எல்லாம் இன்னொரு முறை ஊக்கி விரைவாக செல்லும்படி கூறிவிட்டு தாம் மாத்திரம் பின்தங்கினார். பின்னர் திருமானூர் ஜமீன்தார், உதயமார்த்தாண்டம் ஜமீன்தார், திருக்கோணம்பாளையத்து ஜமீன்தார் மற்றும் அவர்களுடைய படை வீரர்களை எல்லாம் அங்கேயே நிறுத்தி கொண்டு மற்றவர்களை முன்னுக்கு செல்லவிட்டார். அவர் அவ்வாறு அந்த போர் வீரர்களுடன் நின்ற பாலம் சுமார் 50 கஜ நீளமுடையதாக இருந்தது. அதன் கீழ் சென்றது ஒரு பெருத்த காட்டாறு. அதற்கு முன் 2 தினங்கள் மும்முரமாக பெய்த மழையினால் உண்டான காட்டு வெள்ளமெல்லாம் திரண்டு ஒன்று கூடி அவ்விடத்தில் காட்டாறாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றின் நடுவில் இருந்த மரங்கள் உச்சி வரையில் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தது. அவ்விடத்தில் தண்ணீர் குறைந்தது ஒரு பனை உயரமாக இருந்தது. தங்களை துரத்தி கொண்டு பின்னால் வந்து கொண்டிருந்த காண்டாவனம் ஜமீன்தாரும் அவரது வீரர்களும் அந்த காட்டாற்றை கடக்க முடியாமல் செய்துவிட்டால் என்ற யோசனை நமது இலங்கை வீரருக்கு தோன்றியதாகையால் அவர் தம்மோடு இருந்த வீரர்களிடம் தமது கருத்தையும் யோசனையும் வெளியிட உடனே அவர்கள் அனைவரும் தம் கைகளில் இருந்த கோடாரி, ஈட்டி, வாள் முதலிய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தம் குதிரைகளை விட்டு கீழே இறங்கி அந்த பாலத்தின் தென்பாகத்தில் இருந்தபடி அதை வெட்டி பெயர்க்கத் தொடங்கினர். அந்த பாலத்தின் அடிப்பாகத்தில் 7 கண்மாய்கள் இருந்தன. தெற்கு கோடியில் இருந்த கண்மாயின் மேல் பாகத்தை மாத்திரம் தாம் பெயர்த்து விட்டால் அதுவே போதுமானதென்று இலங்கை வீரர் கூற, மற்றவர்கள் தங்களது முழு பலத்தையும் வெளிப்படுத்தி ஆயுதங்களால் குத்தி பெயர்களாயினர். தரையும் கட்டிடமும் நிரம்பவும் இறுகவாக இருந்தமையாலும் அவர்கள் தங்களது தேகத்தை அபாரமாக அலட்டி சாராக பிழிந்தபடி சிறுக சிறுக அந்த இடத்தை பெயர்த்தனர். அவர்களது பார்வை அடிக்கடி வடக்கு திக்கில் சென்று காண்டாவனம் ஜமீன்தாருடைய ஆட்கள் வருகிறார்களா என்று பார்த்தது. அரை நாழிகை சாவகாசம் ஆயிற்று. கூப்பிடு தூரத்திற்கப்பால் ஏராளமான குதிரை வீரர்கள் தம் குதிரைகளை விடுத்துக்கொண்டு வருவதை நமது இலங்கை வீரரும் மற்றவர்களும் கண்டனர். எல்லோரும் முனைந்து மேன்மேலும் பலமாக வெட்டி குத்தி ஒரு கான்வாயின் மேல்பாகத்தை பயத்து வேறாக்கி தண்ணீரில் தள்ளிவிடவே நிரம்பவும் பிரம்மாண்டமாக இருந்த அந்த கட்டிடம் தடார் என்று வெள்ளத்தில் வீழ்ந்து மறைந்து போயிற்று. பாலத்தின் தெற்கு பக்கத்தில் சுமார் 4-5 கஜ தூரம் திறப்பு ஏற்பட்டு போனது. அதை கண்ட இலங்கை வீரரும் மற்றவரும் பெரிதும் நிம்மதியடைந்த உடனே தம் குதிரைகளின் மீது அமர்ந்து தெற்கு திசையில் செல்லத் தொடங்கினர். அவ்வாறு சென்றவர்கள் சிறிது தூரம் போய் திரும்பி பார்க்க காண்டாவனம் ஜமீன்தாரும் அவர்களது வீரர்களும் பாலத்தண்டை வந்து அதை கடக்க வரமாட்டாமல் நின்றதைக் கண்டு பாலத்தண்டை வந்து நின்றார்கள். அந்த பயங்கரமான காட்டாற்று வெள்ளத்தில் தம் குதிரைகளோடு இறங்கி நீந்தி வருவது அசாத்தியமானது என்று நமது இலங்கை வீரர் பின்பக்கத்தில் இருந்த மகாராணிக்கு வரக்கூடிய பெருத்த அபாயம் நிச்சயமாக விலகியது என்று தீர்மானித்துக் கொண்டு தமது துணைவர்களை வேகமாக நடத்தி கொண்டு தென் திசையில் சென்றார். அவ்வாறு அவர்கள் அரை நாழிகை வழிதூரம் செல்ல மகாராணியின் பரிவாரங்கள் தென்பட்டன. தம்மோடு வந்த வீரர்களை சீக்கிரமாக போய் மகாராணியோடு சேர்ந்து கொள்ளும்படி கூறி அனுப்பிவிட்டு தாம் மாத்திரம் பக்கத்தில் இருந்த காட்டுக்குள் புகுந்து தமது குதிரையை அதிவேகமாக விடுத்துக்கொண்டு ராஜபாட்டின் ஓரமாகவே முன்னால் சென்றார். முன்னால் உள்ள கடம்பாவனம் ஜமீன்தாரை எப்படி வெல்வது என்பதை பற்றியே கவலை கொண்டு சிந்தித்தவராக சென்று கொண்டிருந்தார். இலங்கை வீரர் மேலும் 1 நாழிகை நேரம் பிரயாணம் செய்து
காவிரி ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தார். அவ்விடத்தில் காவிரி ஆறு சுமார் 1/2 மைல் அகலம் பரவி இருந்தது. சில நாட்களாக மழை பெய்த காரணத்தினால் அந்த ஆற்றிலும் பெருத்த பிரவாகம் போய்க் கொண்டிருந்தது. ஆகையால் கண்கண்ட தூரம் வரையில் ஒரே ஜலப்பிரளயமாக இருந்தது. அவ்விடத்தில் பரிசல்கள் ஆயத்தமாக நின்று கொண்டிருந்தன. நமது இலங்கை வீரர் பரிசல்களின் சொந்தக்காரர்களைக் கண்டு மகாராணியும் அவரது பரிவாரங்களும் பின்னால் வருகிறார்கள் என்று கூறி அவர்களை ஆயத்தமாக இருக்கும்படி கூறிவிட்டு 2 நாழிகை நேரத்திற்கு முன் யாராவது குதிரை வீரர் ஆற்றை கடந்து அப்பால் போனதுண்டா என்று விசாரித்தார். பரிசல்காரன் யாரும் போகவில்லை என்று மறுமொழி கூற, அதை கேட்ட இலங்கை வீரர் இடும்பாவனம் ஜமீன்தார் ஜெயம் கொண்ட சோழபுரத்திற்கு அப்பால் வீரர்களோடு வந்து தோற்று ஓடிய பிறகு கடம்பாவனம் ஜமீன்தாருக்கு எந்தவித சமாசாரமும் சொல்லி அனுப்பவில்லை என்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டு தாம் தமது குதிரையோடு ஒரு பரிசலில் ஏறிக்கொண்டு அதை விசையாக தள்ளச் செய்து 1 நாழிகை சவகாசத்தில் அக்கறையடைந்து குதிரையோடு கரையேறி அவ்விடத்தில் சிறிதும் தாமதியாமல் தமது குதிரை மீது அமர்ந்து மேலும் செல்லலானார். கடம்பாவனம் ஜமீன்தார் காவிரி ஆற்றைக்கு தெற்கில் சிறிது தூரத்திலுள்ள ஒரு பனந்தோப்பில் தமது சேனைகளோடு ஒளிந்திருப்பதாக கோமலாங்கி இலங்கை வீரரிடம் கூறினாளாதலால் வெகு தூரத்தில் தெரிந்த பனந்தோப்பை நோக்கி தன்னுடைய குதிரையை செலுத்தினார். அவ்வாறு அவர் பனந்தோப்பிற்குள் சுமார் 10 கஜ தூரம் சென்றிருப்பார். பாதையின் இரு பக்கங்களிலும் மடமடவென்று ஓர் ஓசை கேட்டது. அடுத்த க்ஷணத்தில் மரங்களின் மறைவிலிருந்து 5-6 மனிதர்கள் வெளிப்பட்டு, யாரடா அது, நில் அப்படியே என்றனர். அதில் ஒருவரது சிரத்தின் மீது மஞ்சள் சாயம் தோய்த்த மயில் தொகை காற்றில் அசைந்து கொண்டிருந்தது. அவரது வயது சுமார் 40 அல்லது 45 வயது இருக்கலாம். முகத்தில் கருப்பான மீசைகள் செழித்து அடர்ந்து வளர்ந்திருந்தன. அவரே கடம்பாவனம் ஜமீன்தார் என்று நமது இலங்கை வீரர் உடனே யூகித்துக் கொண்டவராக பணிவாக குனிந்து மரியாதை செய்து, நான் இடும்பாவனம் ஜமீன்தாருடைய வேலைக்காரன், தங்களுக்கு ஒரு அவசர சமாசாரம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவர்கள் சந்தேகப்படாதவாறு கூறினார். அதை கேட்ட கடம்பாவனம் ஜமீன்தார், அப்படியா, என்ன சமாசாரம் கொண்டு வந்திருக்கிறாய், சொல் பார்ப்போம் என்று நிரம்பவும் அமர்த்தலாக வினவினார். இலங்கை வீரர், சுவாமி, இடும்பாவனம் எஜமானரும் காண்டாவனம் எஜமானரும் இருந்த 2 இடங்களிலும் தோல்வி ஏற்பட்டுவிட்டது. நம்முடைய கருத்தை எப்படியோ தெரிந்து கொண்ட மகாராணி போர்க்கவசம் அணிந்த படை வீரர்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். 2 இடங்களிலும் அவர்களை ஜெயிக்க முடியாமல் போய்விட்டது. எதிரிகளின் பலம் அதிகமாக இருப்பதால் தாங்களும் தங்களுடைய சேனைகளும் இந்த சமயத்தில் அவர்களோடு போர் தொடுத்து அனாவசியமான நஷ்டமும் உயிர் சேதமும் அடைவதை விட பேசாமல் தங்களுடைய போர் வீரர்களை அழைத்து கொண்டு உடனே தங்களுடைய கோட்டைக்கு போவதே உசிதமானதென்று சொல்லச் சொன்னார்கள். இன்னொரு சந்தர்ப்பம் சமீப காலத்தில் வாய்க்கப் போகிறதென்றும் அப்பொழுது எல்லோருடைய சேனைகளையும் நன்றாக திரட்டிக் கொண்டு வந்து சண்டை செய்து நம்முடைய கருத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்றும் சொன்னார்கள். அவர்கள் இருவரும் அவசரமாக தங்களுடைய கோட்டைக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள். தாங்களும் உடனே வந்தால் மேலே நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி மந்திர ஆலோசனை செய்து முடிவு கட்டலாம் என்று சொல்லச் சொன்னார்கள் என்றார். அதை கேட்ட கடம்பாவனம் ஜமீன்தார், என்ன ஆச்சரியம், நேற்றுதானே இராஜாங்க அலுவலுக்காக குறைவான பாதுகாவலர்களுடன் மகாராணி மகேந்திர சோழ கோட்டைக்கு போனார்கள். அதற்குள் எப்படி படையை திரட்ட முடிந்தது? இது கொஞ்சமும் நம்பத்தகாத செய்தியாக இருக்கிறது என்று கூறிய வண்ணம் இலங்கை வீரரது முகத்தை உற்று நோக்கினார். இலங்கை வீரர் முன்னிலும் அதிக பணிவாக பேசத் தொடங்கி, நீங்கள் சொல்வது நியாயமான சங்கதிதான். அவர்கள் முன்குறித்த ஏற்பாட்டை மாற்றி விடியற்காலையிலேயே புறப்பட்டு வரப்போகிறார்கள் என்ற செய்தி இடும்பாவனம் எஜமானருக்கு இரவு சுமார் 3 மணிக்கு கிடைத்தது. அந்த கடிதத்தில் விவரம் எதுவும் எழுதப்படவில்லை. அந்த கடிதத்தை பார்த்தவுடனே அவர்கள் தங்களுக்குள் காண்டாவனம் எஜமானருக்கும் ஆட்களை அனுப்பி வைத்தார்கள். அதன்படி தாங்கள் இருவரும் இங்கே வந்து விட்டீர்கள். பிறகு விரிவான இன்னொரு கடிதம் மகாராணியின் இருப்பிடத்திலிருந்து வந்தது. அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்றால், அவர்கள் விடியற்காலையில் புறப்பட்டு வருவது நமக்காக பயந்து கொண்டு வருவதல்ல என்றும், வீராணம் கோட்டையில் இன்றைய பகலில் நடக்கப் போகும் மாலினியின் சோபன கல்யாணத்திற்கு எல்லோரும் காலையிலேயே வரவேண்டும் என்று வீராணம் ஜமீன்தார் மகாராணிக்கு எழுதி கேட்டுக் கொண்டிருப்பதால் அதற்காகவே அவர்கள் விடியற்காலையில் புறப்பட்டு வருகிறார்கள் என்றும், நேற்று சாயங்காலம் மகாராணி வேவுக்காரர்களை 4 பக்கங்களிலும் அனுப்பி போர் வீரர்களை திரட்டிவிட்டனர். அந்த 2வது கடிதம் பின்னர் தான் கிடைத்தது. அந்த கடிதம் கிடைத்த அடுத்த க்ஷணத்தில் மகாராணியும் அவளுடைய வீரர்களும் வந்துவிட்டனர். அதை கண்ட பிறகுதான் அவர்களிடம் தோற்றும் விட்டார் இடும்பாவனம் எஜமானர் தம்முடைய வீரர்களை அனுப்பிவிட்டு என்னை மாத்திரம் அழைத்து கொண்டு குறுக்கு வழியாக பத்திரகாளி கோவிலண்டே வந்தார்கள். வந்த விஷயத்தை காண்டாவனம் எஜமானரிடம் தெரிவிக்க அவர்கள் இருவரும் அதற்கு மேல் கலந்து யோசித்து என்னை உடனே தங்களிடம் அனுப்பினார்கள். உடனே புறப்பட்டு நான் வந்து சேர்ந்தேன். இவ்வளவுதான் விவரம் என்றார். அதை கேட்ட கடம்பாவனம் ஜமீன்தார் மிரம்பவும் கலங்கி திகைத்தவராக இலங்கை வீரரை மேலும் கீழும் ஏற இறங்க பார்த்து,
நீ சொல்வதெல்லாம் உண்மையான சங்கதி என்று நான் எப்படி நம்புவது? நீ ஒருவேளை பகைவரை சேர்ந்த மனிதனாக ஏன் இருக்கக்கூடாது என கேட்டார். உடனே இலங்கை வீரர், சுவாமி, இதோ பாருங்கள், இடும்பாவனம் எஜமானருடைய முத்திரை மோதிரத்தை. என் சொல்லை தாங்கள் ஒருவேளை நம்புவீர்களோ மாட்டீர்களோ என்று நினைத்த இடும்பாவனம் எஜமானர் இந்த மோதிரத்தை கொடுத்தார்கள். அதுவுமன்றி இதோ நான் ஏறிக்கொண்டு வந்திருக்கும் குதிரையை பாருங்கள். இது காண்டாவனம் எஜமானருடைய பஞ்ச கல்யாணி குதிரை என்ற அடையாளம் தெரியவில்லையா? நான் அவசரமாக இங்கே வருவதற்காகவும் தாங்கள் இதை பார்த்தால் உடனே திருப்தி அடைவீர்கள் என்பதை கருதியும் காண்டாவனம் எஜமானர் தாம் ஏறியிருந்த குதிரையை எனக்கு கொடுத்து என்னை அவசரமாக அனுப்பி வைத்தார்கள் என்று கூறினார். அவ்வாறு 2 முக்கியமான அடையாளங்கள் காட்டப்படவே இலங்கை வீரர் சொன்னதெல்லாம் முற்றிலும் உண்மையான வரலாறு என்று கடம்பாவனம் ஜமீன்தார் நம்பினார். மோதிரம் இடும்பாவனம் ஜமீன்தாருடையது என்பதும் குதிரை காண்டாவனம் ஜமீன்தாருடையது என்பதும் சந்தேகமற அவருக்கு தெரியுமாதலால் அவரிடம் வரவேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்த கடம்பாவனம் ஜமீன்தார் இலங்கை வீரருடைய சொற்களை அப்படியே நம்புவதைத் தவிர வேறு எந்தவித யுகமும் செய்யக்கூடாமல் இருந்ததாகவே அவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தபடி தமக்குள்ளாகவே சிந்தனை செய்து தாம் தமது வீரர்களோடு உடனே அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு தமது கோட்டைக்கு போவதே உசிதமானதென்று தீர்மானித்துக் கொண்டு தமக்கு எதிரில் இருந்த சேனாதிபதியை நோக்கி தமது தீர்மானத்தை கூறினார். உடனே அவரும் மற்றவர்களும் அவ்விடத்தை விட்டு பனந்தோப்பிற்குள் நுழைந்து அதற்கப்பால் சிறிது தூரத்தில் மறைந்திருந்த குதிரை வீரர்களை எழுப்பி நடத்தி கொண்டு சுமார் 7-8 மைல் தூரத்தில் இருந்த கடம்பாவனம் கோட்டையை நோக்கி செல்லலாயினர். அவர் பனந்தோப்பை விட்டு போகும் முன் இலங்கை வீரரை நோக்கி தமது கோட்டைக்கு வந்துவிட்டு போகும்படி உபசாரம் செய்தார். இலங்கை வீரரோ தாம் அவசரமாக இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும் என்று சமாதானம் கூறி அவரிடம் விடைபெற்று கொண்டார். அவர்கள் உண்மையிலேயே அவ்விடத்தை விட்டு போய்விட்டார்களா என்பதை நிச்சயித்துக் கொண்டு அதற்கு மேல் மகாராணிக்கு சிறிதும் அபாயம் இல்லை என்பதைக் கண்டு அவ்விடத்தை விட்டு மேலும் தென்முகமாக தமது குதிரையை மெதுவாக நடத்தி சென்றார். அவ்வாறு சென்றவர் வீராணம் கோட்டைக்கு அருகில் வந்து கொண்டிருந்த பொழுது மகாராணியும் அவளது பரிவாரங்களும் வந்து சேர்ந்தன. நமது இலங்கை வீரர் மெதுவாக அவரது சேனைக்குள் கலந்து கொண்டார்.